லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமுப்பா நிகழ்ச்சியில் 1-on-1 ரவுண்ட் 2 கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது. அதில் போட்டியாளர்கள் யார் வெற்றி பெறுவார், யார் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெறுவார் என்ற கடுமையான எதிர்பார்ப்பு நிலவியிருந்தது. அவரின் ஒரு போட்டியாளரின் குடும்ப நண்பர்களும் உறவினர்களும் அவரின் சொந்தக்காரர்களும் இதை கண்டுகளிப்பதற்காக தொலைக்காட்சி முன் அமர்ந்திருந்தார்கள். அந்த வகையில் தேவயானிக்கு போட்டியாக இலங்கையைச் சேர்ந்த சவேசன் பெறுவார் என்று பலரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் தேவயானியின் மகள் இனியா மிகவும் பிரபல்யமான ஒரு டைரக்டர் ஒருவரினதும் ஆக்ட்ரஸ் ஒருவரினதும் மகளாவார். அவர் பிரபல்யமிக்க நடிகை தேவயானியின் மகள் என்பதால் அவருக்கும் குரலில் இனிமை இருப்பதன் காரணமாக தேவயானி சரிக்குமுப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தேவயானியின் மகள் இனியா திறமையாக பாடுகின்றார். அந்த வகையில் தேவயானியின் மகள் இனியாவுடன் சவேசன் போட்டி போட்டால் எப்படி இருக்கும் என்று ரசிகர்கள் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் அதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. தேவயானியின் மகள் வேறொருவருடன் போட்டி போட சவேசன் அறிவழகன் அவருடன் போட்டி போட்டிருந்தார். இருந்தாலும் சவேசன் வெற்றி நாயகனாக மாறியிருந்தார். தேவயானியின் மகள் பாடும் பொழுது மிகவும் சிறப்பாக இருந்ததாகவும் தேவயானியின் மகளுக்கும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைத்திருந்தது. அவரும் சிறப்பாக பாடியிருந்தார். ஆகவே சரிக்குமுப்பா மேடையை பொறுத்தவரையில் திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு சிறந்த மேடை என்றால் அது சரிக்குமுப்பா மேடை என்றே கூற வேண்டும். இசைத்துறையில் எதிர்காலத்தில் சிறப்பாக வழியில் முன்னேற்ற வழியில் மாற வேண்டும் என்றால் சரிக்குமுப்பா மேடை ஆரம்ப வழி என்றே கூற வேண்டும். ஏனென்றால் திறமையின் உச்சகட்டங்கள் அதில் சந்திக்கும் போட்டி இசை போட்டி கடுமையானதாக மாறியிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.